குருவே சரணம். பூச நட்சத்திரத்தில் வழிபட்டால் புது வாழ்வு தரும் படர் அரசு. அம்பிகை பசுவடிவத்தில் வழிபட்ட ஸ்தலங்களிலும் காமதேனு முதலான தெய்வ பசுக்கள் வழிபட்ட ஸ்தலங்களிலும் அரச மரங்களே ஸ்தல விருட்சங்களாக உள்ளன. மும்மூர்த்திகளுடன் சகல தேவர்களும் இவ்விருட்சத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே அரச மரத்தினை வலம் வருவது சகல தேவர்களையும் வலம் வந்து வணங்கிடுவதற்கான அளப்பரிய பலனை தந்திடும் எளிய வழியாகும். ஆவூர், பேரூர், திருநல்லம் எனப்படும் கோனேரி ராஜபுரம், திருக்கோழம்பம், திருவாவடுதுறை முதலான பசு வழிபட்ட தலங்களில் அரச மரங்களே புராண தொடர்பு மிக்க சிறப்புடையவைகளாக போற்றப்படுகின்றன. குறிப்பாக சிவராஜதானியாகிய திருவாவடுதுறையில் சிறப்புமிக்க படர் அரச மரமானது ஸ்தல விருட்சமாக உள்ளது. மகா சித்தரான திருமூலர் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்டு யோகத்தில் திளைத்து வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் 3000 திருமந்திர பாடல்களை அருளி செய்தது இப்படர் அரசின் கீழ்தான். மாணிக்க வாசகப் பெருமானுக்கு திருநடன காட்சி அளித்ததுடன் திருப்பெருந்துறையில் உமை ஆட்கொள்வோம் என சிவபெருமான் உணர்த்தி அருளியதும் இந்த போதி விருட்சத்தின் கீழ்தான். இதனாலேயே போதியம்பலம் என்ற பெயரால் திருவாவடுதுறை சிறப்பிக்கப்படுகின்றது. பூச நட்சத்திரம் இத்தலத்தில் மிக்க சிறப்புடையது. அம்பிகையின் பசுவடிவம் கழிந்து சுய உரு கிடைக்கப் பெற்றதும் அனைத்தெழுந்த கோலத்தில் அத்தன் அம்பிகையுடன் காட்சி அருளியதும் பூச நட்சத்திரத்தன்றுதான். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்தில் வணங்கி இயன்ற அளவு அன்னதானம் செய்து வழிபட்டு வர ஏற்றங்கள் வாழ்வில் உண்டாகும் என்பது ஐதீகம். பூச நட்சத்திரம் அமைகிற தினத்தில் இத்தலத்து படர் அரச மரத்தினை வலம் செய்து அனைத்தெழுந்த நாயகர் சந்நிதியை வழிபட்டு வர வாழ்வில் வளங்கள் கூடும் என்பதும் உறுதி. பிரிந்த தம்பதியினர் பிணக்குகள் நீங்கி ஒருமித்த இல்லற வாழ்வு பெறுவதற்கு இந்நாயகரை பூச நட்சத்திரத்தன்று வழிபடுவது வழக்கம். அதுபோல இத்தலத்து அர்த்தஜாம பூஜையை தரிசிப்பவர்களும் நல்லறமாகிய இல்லற வாழ்வு கைகூடி மகிழ்வது இன்றளவும் கண்கூடு. ஸ்ரீ அதுல்ய குஜாம்பிகை சமேத கோமுக்தீஸ்வரர் ஆலயம், திருவாவடுதுறை, மயிலாடுதுறை மாவட்டம். குருவே சரணம்.